வணக்கம். மருதமேதாலேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம காட்டில் கிடக்கிற பிரண்டை செடி. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நம்ம காட்டில் கிடக்கிறது. நம்ம காட்டை காட்டுறோம் பாருங்கள். இது ஒரு கம்மாய்க்கில் உள்ளது, ஏரிக்கில் உள்ள கரையில் உள்ள காடு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, பிரண்டை அப்படின்ட்டு இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரண்டை பொடி, பிரண்டை இட்லி பொடி, பிரண்டை ஊறுகாய் எல்லாமே வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒரிஜினல் பிரண்டை. எப்படின்னா காட்டில் அதுவாக இதாகி அதுவாக வளரும். ஆமாம், பிரண்டைன்ற போது நம்ம இப்போ பிரண்டையெல்லாம் ஹைப்ரிட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்டை அதிகப்படி விவசாயம் மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் காட்டில் பிரண்டை எப்படி விளையுதுன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் பிரண்டை, காட்டில் விளையக்கூடிய ஒரிஜினல் பிரண்டை. ஒரிஜினல் தான். ஆனால் எப்படி இது எந்த வித நஞ்சு இல்லாமல் நமக்கு கிடைக்கிது எப்படின்னு சொன்னால், இதில் பாருங்கள், ஒரு வெள்ளை வெள்ளையாக தெரியுதா, சொட்டையாக தெரியுதா? இது பூச்சி சாப்பிட்டது. இதை வச்சு தான் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இதில் வெள்ளை வெள்ளையாக இதாக தெரியுது பார்த்தீங்களா? இது பறவைகள் இதெல்லாம் கொத்துறது. இதை வச்சு தான் நம்ம ஒரிஜினல்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இது எந்த வித நஞ்சும் இதுவும் இல்லாமல் அதுவாக விளையக்கூடியது. இந்த மாதிரி செடிகளில் அதில் அப்படியே படர்ந்து வரும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காமிக்கையில் எப்படின்னா, பிரண்டையை பச்சை பச்சைன்னு அப்படியே ஒரு தண்டிக்கிற மாதிரி காமிப்பாங்க நம்மள்ட்ட. ஆனால் அதை நம்ம பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது கலர் அப்படியே ஒரு கிளிப்பச்சை கலரில். இது அது எப்படின்னா வளர்க்குறது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, பிரண்டை எப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 2 இல்லாட்டி 3 இனுக்கு தான் வளரும். இதில் தெரியுதுங்களா? ஆமாம், நான் காட்டுறேன் பாருங்கள். பிரண்டை வளர்றது இது 1, 2, 3 இந்த 3 இனுக்கு தான் ஒரு வருஷத்துக்கே வளரும். அதுக்கு மேலே இது வளராது. இதுக்கு இங்கிட்டு இருக்கிறது அதுக்கு முந்தின வருஷம் உள்ளது. 1, 2, 3 இதெல்லாம் கொஞ்சம் அது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பிரண்டை அதிகப்படியாக வளராது. ஒரு வருஷத்துக்கே 3 இனுக்கு 4 இனுக்கு தான் வளரும். ஆமாம், அப்படிப்பட்ட பிரண்டையை நமக்கு சீக்கிரம் வளர்கிறதுக்காண்டி கண்ட கெமிக்கல்லாம் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி நம்மளை நமக்கு அந்த பிரண்டை கிடைக்கிது. ஆனால் ஒரிஜினல் பிரண்டை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பூச்சி அரிச்சிருக்கும், பறவைகள் குத்தி இருக்கும். இந்த சொட்டையாக தெரியுதா உங்களுக்கு? இந்த தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது காட்டில் விளைஞ்ச பிரண்டைன்னு அர்த்தம். ஆமாம், எல்லாத்துலேயுமே இது அந்த வெண்புள்ளி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? பிரண்டையிலே பாருங்கள், வெண்புள்ளி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுதான் காட்டில் அரிதாக விளையக்கூடிய பிரண்டை. இதை நம்ம தெரியாமல் எதையோ அப்படியே பச்சை பச்சைன்னு இருந்தால் போதும், அப்படியே வாங்கி சாப்பிட்றது. காட்டு பிரண்டையில் இலையில் பூச்சி இல்லாட்டி பறவைகள் கொத்தி இருக்கும். இலை ஓட்டையாக இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக அரைச்சிருக்கும். ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் இப்போ ஆயுர்வேதம் பக்கத்தை திரும்பிக்கிட்டு இருக்கு. நஞ்சில்லா உணவு, ஆர்கானிக்காக எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுனால அதனோட தேவைகளும் அதிகமாக தேவைப்படுது. அப்போ என்னன்னா, நம்ம அதை மக்களுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க, அதிகமாக கொடுக்கணும் போது அதை ஸ்லோவாக வளரக்கூடியதை வேகமாக வளர்கிறதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் தெளிக்கணுமோ தெளித்து தான் விற்கிறாங்க. ஆமாம், அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆமாம், அது ஏன்னா இதனோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக நம்ம விளைய வைக்கிற மாதிரி இருக்குது.
ஆமாம், இதுதான் ஒரிஜினல் பிரண்டை. காட்டுறோம் பாருங்க. வருஷத்துக்கே 2 இனுக்கு 3 இனுக்கு தான் போகும். அதுக்கு மேலே இது வளராது. பிரண்டை வந்து ஸ்லோவாக வளரக்கூடியது. ஆமாம், உங்களுக்கு தெரியுதா? அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள். அந்த பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கா? அதுதான் வந்து ஒரிஜினல் பிரண்டை. ஆமாம், இதுதான் வந்து ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய பிரண்டை. வருஷத்துக்கே 3 அணுக்கு 2 அணுக்கு தான் வளரும். அதுக்கு மேலே வளராது. இந்த வளர்ந்துருக்கு பற்றியெல்லாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வளராது, அவ்வளோதான். இது வந்து மழை காலத்தில் மட்டும் 2 அணுக்கு 3 அணுக்கு விடும், அப்புறம் அப்படியே இருந்துக்கிறோம். ஆமாம், இதில் ஒரு காயும் காய்க்கும். இதுதான் பிரண்டை காய். தெரியுதா உங்களுக்கு? பிரண்டையில் காய் காய்க்கும். இதை பறவைகள் சாப்பிட்டு வேறு வேறு செடியில் போய் இந்த குயில் மைனாலாம் சாப்பிட்டு வேறு வேறு செடியில் போய் இருக்கிறதுனால அதில் அவங்க பழத்தை கழிவில் போட்டோன்னே அதுலேருந்து மறுபடியும் செடி முளைச்சிக்கிறோம். இதுதான் வந்து கள்ளிச்செடி. நம்ம காட்டில் விளைஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் பழுக்கலை, எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆமாம், நம்ம பிரண்டை இது பிரண்டையை பார்க்க வந்தோம். கள்ளிச்செடியும் காய்ச்சிருக்கு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏ அப்பா, பிடுங்குனா ஒரு 10 கிலோ தேர் மாட்டிருக்கு. இன்னும் பழுக்கலை, இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஆமாம், இதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனால தான் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். மாடு மேய்க்கையிலலாம் பள்ளிக்கூடத்தில் லீவு விட்ட நாளில் மாடு மேய்க்கையில் இந்த கள்ளிப்பழம்லாம் பிடுங்கி சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த காட்டில் நிறைய பழங்கள் இருக்கும். காரங்காய் பழம், கடுக்காச்சி பழம், உப்புலாக்காய், இதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி ஆவாரை, இதுதான் ஆவாரம்பூ, காட்டில் விளையக்கூடியது. இதையுமே ஹைப்ரிட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவாரையை பொறுத்தவரை எப்படின்னா, இதுவும் லேட்டாக தான் வளரும். லேட்டாக வளரக்கூடிய செடி தான் ஆவாரையும். ஆனால் இதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையுமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆவாரஞ்செடியையும். இதுதான். ஆமாம், இதுவும் மக்களுக்கு ரொம்ப நல்லது, சுவருக்கெல்லாம் நல்லது. ஆனால் இது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் முதல்ல. எங்கே ஆவாரம்பூலாம் இப்போ தஞ்சாவூர் சைடெலாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆவாரையை பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய செடி. அது வந்து உடனேலாம் வளராது, அதிகமாகவும் பூக்காது. ஆமாம், அதிகமாகவும் பூக்காது, ஸ்லோவாக வளரக்கூடிய செடி. அது வந்து அதிகமாகவும் பூக்காது. ஆவாரையை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பூக்கும். ஒரு நஞ்சு இல்லாமல், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் காட்டில் இந்த மாதிரி தான் பூக்கும். ஆனால் இதை சீக்கிரம் வளர வச்சு சீக்கிரம் பூக்கிற மாதிரி பண்ணி அதிகப்படியான பூக்கள் பூக்கிற அளவுக்கெல்லாம் பண்ணி நம்மளை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆமாம், நன்றி, வணக்கம்.